ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னி ரிலேட்டடாக டிஆர்பியில் நடந்தது, அதுக்கடுத்து டிஎன்பிசியில் நடந்த கொஷின்ஸ் ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பார்ட்டை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 9வது பார்ட்டை பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஒவ்வொரு கொஷினும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய மார்க்ஸு ஒரு கட் ஆஃபாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு ஸ்டேஜாக. அதனால் இயர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இயர் கொஷின் வந்து டெய்லியும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். ஏன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். இயர் கொஷின்ஸு உங்கள்கிட்ட எந்தளவுக்கு இருக்கோ அதையும் பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஷின் பேப்பர்ஸ் காட்டும் ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் லைக் பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒலரிகல்ச்சர் இஸ் த ஸ்டடி ஆஃப். ஒலரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸை பற்றி படிக்கிறது, காய்கறியை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஒலரிகல்ச்சர்னு சொல்லுவோம். குறிப்பாக இது யூஜிடிஆர்பியில் அதிகமாக நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளவர்ஸை பற்றி படித்தோம் ஆந்தாலஜி ஆர் ஃப்ளோரல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஃப்ரூட்ஸை பற்றி படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் போமாலஜி. அதுக்கடுத்து தோட்டத்தை பற்றி படிக்கிறது ஹார்டிகல்ச்சர். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கொஷினை பார்க்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 ஆப்ஷனுக்கும் பாருங்கள் சரிங்களா, அல்லது ஒரு 3 ஆப்ஷனுக்காவது நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ண பாருங்கள். எல்லா கொஷினுக்கும் எழுத முடியாத பட்சத்தில் ஏதாவது 1 or 2ஆவது நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையோட வீதம் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கொடுத்துருப்பாங்க, கரும்பு. ஸோ கரும்பு வந்து C3 பிளான்ட்டா அல்லது C4 பிளான்ட்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபிசியாலஜி படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு என்ன பண்ணிடும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சுழல் ஒளி பாஸ்பரனத்தை உறுதிப்படுத்துவது சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரலேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா PS1. அதுக்கடுத்து சைக்ளிக் நான் சைக்ளிக் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் அப்படின்னு 2 பாஸ்பரிகரணம் இருக்குது. நான் சைக்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 2 இதுவுமே வரும். அது PS1 வரும், PS2 வரும். இது வந்து நான் சைக்ளிக் சரிங்களா. அதே வந்து சைக்ளிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப PS1 மட்டும்தான் வரும். மைட்டோகாண்ட்ரியா F1 பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஒளி துகள் இதெல்லாமே இழுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ F1 துகள் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹெட்டு டைலு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதோட ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் பார்க்குறப்ப அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் தனியாக எழுதி வச்சிங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து நியூட்ரிஷனில் வரக்கூடியது. அயான் காசஸ் டிஃபிஷியன்ஸ் ஆஃப் அயான், இரும்பு பற்றாக்குறை தாவரங்களில் ஏற்படும் அறிகுறி. இளம் இலைகளில் நரம்புகளுக்கிடையே மஞ்சள் நிறமாக மாறுதல். இன்ட்ரவைனல் குரோசிஸ் ஃபர்ஸ்ட் இன் யங் லீவ்ஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த சத்து குறைபாட்டினால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகிறது? மெக்னீஷியம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நியூட்ரியன்ட் எல்லாமே படிக்கிறப்ப எது மேக்ரோ நியூட்ரியன்ட்டு எது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு ஸ்கூல் புக்லேயே தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா நுண்ணூட்ட மூலங்கள் சொல்லுவோம். அதுக்கடுத்து மேக்ரோ நியூட்ரியன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாத தனிமங்கள் சரிங்களா. அப்போ அதையும் இங்கே நோட் பண்ணி வச்சுங்க. சோடியம், கோபால்ட்டு, சிலிக்கான், செலினியம், இந்த 4. ஏன்னா இதை வச்சு நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே போல் இது வந்து பெருமூட்டு மூலக்களுக்கு பில்டிங் பிளாங்க்ஸ் அப்படின்னா CHO சொல்லுவோம். அதுக்கடுத்து NPK, அதுக்கடுத்து CMS அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர். ஸோ CHO ஒரு செட்டு, NPK நம்ம உரங்கள்லாம் அதிகமாக NPKன்னு சொல்லுவோம், அது ஒரு செட்டு. அதுக்கடுத்து CMS சரிங்களா. CM ஸ்டாலின் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இதை ஒமிட் பண்ணிடலாம். எது மேக்ரோ நியூட்ரியன்ட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து மனப்பாடம் பண்ண தேவை. அப்போ மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். டபுள் எழுத்தாக வரும்.
அப்போ இங்கே கால்சியம் மெக்னீஷியமே டபுள் எழுத்து இருக்குது. அப்போ நீங்கள் இந்த சிஎம்எஸ் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா அயான் கொடுத்துருப்பாங்க, மேங்கனீஸ், காப்பர், மாலிபட்டினம், ஜிங்க்கு, போரானு, குளோரின், நிக்கல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் சரிங்களா. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மேக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மேக்ரோ நியூட்ரியன்ட், அது பார்த்திங்கன்னா கால்சியம், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தது தான் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர். அப்போ கால்சியம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி மாலிபட்டினம், ஜிங்க்கு, துத்தநாகம். அப்போ ஒரு இது நம்ம ஞாபகம் வச்சுன்னா மீதி எல்லாமே என்ன அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். ஸோ இதை வச்சு நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஆர்பியில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு மார்க் பர்சனலாக நான் மிஸ் பண்ணது வைப்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் மாலிபட்டினம் படிச்சிங்கன்னா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. மாலிபட்டினத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், பற்றாக்குறை அறிகுறிகள், பச்சை சொகை, திசு இழப்பு, மலர் உருவாத தாமதம் அடைதல், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு காலிஃப்ளவரில் சாட்டிவால் நோய் வைப்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து மாலிபட்டினம். ஸோ நான் ஒரு டைம் நான் எழுதின எக்ஸாம் 2017 நினைக்கிறேன். அங்கே வந்து மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் சரிங்களா. ரெண்டுமே எம் அப்படின்னு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சதுனால. அதனால் நீங்கள் அந்த நிக் நேம் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே கரெக்டாக வச்சுங்க. மாலிபட்டினம் காலிஃப்ளவரில் வைப்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாட்டைவால் நோய். ஸோ இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அங்கங்கே ஒரு சில பிளான்ட்டோட நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ போரான் அப்படின்னா இந்த வேர், தண்டு, நுனி, இறப்பு இதெல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த பீட்ரூட், ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்டை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கொஷின் வந்து ஒமிட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட்டோட பழுப்பு மையக்கருக்கள் நோய், ஆப்பிளோட கனி உள்திசு தக்கை நோய். ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். மேலே வந்து அப்படியே அடிப்பட்ட மாதிரி தெரியும், ஆனால் உள்ளார பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் மாறி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இந்த போரான் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த நோய்களை பற்றி படிக்கிறப்ப நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கையும் சைடில் வச்சு பாருங்கள். கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போ மாலிபட்டினமே பார்த்திங்கன்னா வைப்டைல் டிசீஸ் தான் ஞாபகம் ஈஸியாக வருது சரிங்களா. தமிழில் நமக்கு வந்து சாட்டைவால் நோய். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த நோய்களை வச்சு கண்டிப்பாக ஒரு 1 மார்க்ஸ் உண்டு. அதாவது நியூட்ரியன்ட்டை வச்சு ஒரு 1 மார்க் வந்து ஒரு கொஷின் அல்லது 2 கூட கேட்கலாம், கண்டிப்பாக உண்டு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீராய்ப்போக்கு இழுவிசை மற்றும் ஒட்டுணிவு கோட்பாடு, டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் அண்டு கொக்ரேஷன் தியரி சொன்னது யாருன்னா டிக்சன் அண்டு ஜாலி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தியரிஸ் வந்து இருக்கும். காட் லெவிஸ்கி ரிலே பண்ட் கோட்பாடு சரிங்களா. இதுலேயே அந்த டைட்டிலே அந்த நேம் வந்துடும், காட் லெவிஸ்கியோட ரிலே பண்ட் கோட்பாடு. இது வந்து உயிர்ப்பு விசைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பெக்கர், ஓவர்டோன் இவங்க வந்து சாரேற்றத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஜேசி போஸ் இவங்க பார்த்தீங்கன்னா உயிர் துடிப்பு கோட்பாடு சொல்லியிருப்பார் கிரெஸ்கோகிராஃப் வச்சு. அந்த கருவிக்கு பேர் கிரெஸ்கோகிராஃப். அது யார் இது பண்ணாங்க அப்படின்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதே போல் இங்கே வந்து நிறைய தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் அந்த நேமை ஃபஸ்ட்டு நல்லா எழுதி வச்சுங்க டைட்டிலே. இப்போ வந்து சவ்வூடு பரவல் மூலம் ஆற்றல் சார் உள்ளெடுப்பு யார் சொன்னாங்க, கின்ஸ் அண்டு பிரெஸ்லி இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். அதே மாதிரி அந்த புரோட்டோபிளாஸ்ட் வேறு எடுத்த கோட்பாடை வச்சு சொல்லியிருக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்பாடாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபிசியாலஜி படிக்கிறப்ப அந்த கோட்பாடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கொஷின் வந்து உண்டு. ஸோ ஜேசி போஸ் உயிர் துடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் சரிங்களா. காட் லெவிஸ்கி இது எல்லாமே சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிடி டிஃப்யூஷன் ப்ரெஷர் டிஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஓபி மைனஸ் டபிள்யூபி, அதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ இது வந்து நமக்கு சிம்பிளாக இந்த மாதிரி கேட்டுட்டா எழுதிடலாம். அவங்க ஒரு நேம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஃபிசியாலஜி அப்படியே கொஞ்சம் நல்லா ரிலேட்டடாக டீட்டெயில்டாக படிக்கணும். நான் அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்.
டிபின்னா என்ன, டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓபின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு, டபிள்யூபின்னா வால் ப்ரெஷரு. எது அதிகமானால் எது குறையும், எது குறைஞ்சா எது அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒரு செல்லை அதன் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை விட அதிகம் உள்ள கரைசலில் வைக்கும்போது அதோட புரோட்டோபிளாஸ்மானது சுருங்குவதனை இவ்வாறு அழைக்கலாம். அதுக்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ். எ செல் பிளேஸ்ட் இன் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஸோ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னா செறிவு வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய கரைசலில் ஒரு பொருளை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த செல் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா சுருங்கிடும். அதாவது அது உள்ளார இருக்கக்கூடிய தண்ணியோட இதெல்லாமே அந்த வெளியில் போயிடும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் உயிர்ம சுருக்கம்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னா உயிர்ம சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது செல்லில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்படியே ஒரு மதியம் ஒரு 12 மணி வெயிலில் நம்மளுக்கு போய் விளையாட விட்டோன்னு வச்சிங்க, நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். செல் எல்லாமே சுருங்கிடும். அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிங்க, ஞாபகம் வச்சிங்க. ஒரு ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் ஒரு பொருள் எடுத்து போடும்போது அந்த மாதிரி இருக்கும். எண்டோஆஸ்மாசிஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளார தண்ணி போணுச்சு அப்படின்னா அது எண்டோஆஸ்மாசிஸ். அதே செல்லுலேருந்து தண்ணி வெளியே போணுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இம்பிபிஷன் அப்படின்னா உள்ளீர்த்தல். ஒரு விதையோ அல்லது வந்து ஒரு பிசின் அல்லது ஒரு ரெசின் மாதிரியான பொருட்கள் இதை எடுத்து தண்ணிக்குள்ளார போட்டோம் அப்படின்னா உப்பிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம புத்தகத்திலலாம் கொடுத்துருப்பாங்க, மழை காலங்களில் டோர் எல்லாமே உப்பிடுது. அது காரணம் என்னென்னா உள்ளீர்த்தல் நடக்கிறதுனால. சவ்வூடு பரவல் அப்படின்னா செறிவு அதிகமான இடத்துலேருந்து செறிவு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தண்ணீர் வந்து போகும். அது வந்து ஆஸ்மாசிஸ் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து பூட்டு சாவி கோட்பாடு. இது வந்து சொன்னது யார் அப்படின்னா ஃபிஷர். கோஷ்லான்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபிட் தேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தேங்க. கூன் அவர் வந்து நொதிக்கு வருவார். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்சின் எந்த வகையை சார்ந்த நொதி, அது வந்து ஹைட்ரோலேஸ் அப்படிங்கிறது. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இங்கே வந்துருக்காரு பாருங்க, என்சைம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா கூன். அதுக்கடுத்து டிஎன்ஏவில் எந்த நைட்ரஜன் காரத்திற்கு இடையில் இரட்டை ஹைட்ரஜன் பிணைப்பு. நம்ம வந்து எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா அடினைன் தைமின், அதுக்கடுத்து குவானைன் சைட்டோசின். ஸோ சைட்டோசினுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டு போடுவோம், அடினைன் தைமினுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு போடுவோம். ஸோ இதுதான் வந்து அடினைன் தைமினுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பியூரின் பேசிஸ் பிரிமிடின் பேசிஸ் அப்படின்னு சொல்லி 2 இது வரும். ஸோ பியூரின் பேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பிரிமிடின். சரிங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவின் டபுள் ஹெலிக்ஸ். இது நமக்கு வந்து தெரியும், வாட்சன் அண்டு கிரிக். ஸோ வாட்சன் அண்டு கிரிக் கண்டுபிடிச்ச மாடல் என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிஎன்ஏவை பற்றி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இசட் மாடல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. வாட்சன் அண்ட் கிரிக் என்ன மாடல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாலில் காணப்படும் கேசின் அப்படிங்கிறது ஒரு வகையான புரோட்டீன். ஸோ பால் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மாறும். அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது என்னென்னா கேசின் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரதமைப்புகள் காணப்படும் அமினோ அமிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மித்தேனின். ஸோ நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து உண்டு. ஸோ அமினோ ஆசிட்ஸ் படிக்கிறப்ப மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதில் வந்து அலிஃபாட்டிக்கு, நேர்மீன், எதிர்மீன் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 2 அமினோ ஆசிட்டை பற்றி ரொம்ப முக்கியம், நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் எது அப்படின்னா சிஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மித்தேனின். இது 2ம் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸில் வரும். சரிங்களா? நம்ம இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே நிறையா பார்க்கலாம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லைசின், ஐசோலியூசின் இந்த மாதிரிலாம் நிறையா வரும். இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு மெமரி பண்ணி வச்சுங்க. ஒரு ஷார்ட்கட் மாதிரி மெமரி பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதுக்கு எல்லாமே நம்ம ஷார்ட்கட் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதா அல்லது புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சமாக தான் டைம் கிடைக்குது. எனக்கு கிடைக்கக்கூடிய டைமை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான். ஸோ எர்கோஸ்டீரால் காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு அண்டு ஃபங்கையில் இருக்கும். அதுக்கடுத்து
கிளைக்கோஜனாக குளுக்கோஸினை சேமிக்கும் உறுப்பு குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர்டு இன் கிளைக்கோஜன், அது வந்து லிவர், நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பூஞ்சியில் இருக்கக்கூடிய செல் சுவர், அதாவது கைட்டின் இஸ் ஃபவுண்ட் இன் த செல் வால் ஆஃப் ஃபங்கை ஸ்ட்ரக்சரலி விச் இஸ் ஹோமோபாலிசாக்கரைட், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது ஆல்டோல் சர்க்கரை இல்லை, எது வந்து ஆல்டோஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரக்டோஸ் தான், ஆல்டோஸ் வந்து கிடையாது. ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோ சுகரில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் எது, கீட்டோஸ் எது, அதுக்கடுத்து டைசாக்கரைடில் எது வரும், ட்ரைசாக்கரைடில் எது வரும், ஹோமோபாலிசாக்கரைட்லாம் எது, ஹெட்ரோபாலிசாக்கரைட்லாம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிசாக்கரைட் பார்த்தீங்கன்னா இங்கே பெப்டிடோ கிளைகான், ஹையாலுரோனிக் அமிலம், கான்ஸ்டான்டின் சல்ஃபேட், கெராட்டின் சல்ஃபேட், அகார் அகார் இதெல்லாமே. இப்போ நமக்கு ஒரு இயர் கொஸ்டின் இருந்துச்சு சரிங்களா, ஹோமோபாலிசாக்கரைடு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் கைட்டின் எது வந்து ஹோமோபாலிசாக்கரைடு. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான், இது சிம்பிளாக நமக்கு தெரியும். ஹோமோபாலிசாக்கரைடு, தரசம், கிளைக்கோஜன், செல்லுலோஸ், இனுலின் இது எல்லாமே. ஆனால் எக்ஸாமாக போகும்போது அங்கே நமக்கு என்ன போய்டும் அப்படின்னா மறந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இயர் கொஷின் வந்து பார்க்கணும், பார்த்தோன்னே அப்போ எழுதி வச்சுக்கணும். இங்கே இருக்கிறப்ப இப்போ இங்கே ஹெட்ரோபாலிசாக்கரைடுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ எது இதெல்லாமே ஹெட்ரோபாலிசாக்கரைடு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இந்த இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இயர் கொஷின் வந்து கண்டினியூவாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், ரெடியாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி வந்து நைட் ஒரு 9 மணிக்கு வீடியோ அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.